இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் தியானிக்கலாம். ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை போதிப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு உவமையை அவர் பயன்படுத்தினதை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். இதற்கு முந்தின அதிகாரத்திலே 41வது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறதின்படியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். குருடனாய் இருந்த மனிதனையும் யூதர்களையும் இயேசு குறிப்பிட்டு இதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இயேசு இவைகளை பரிசேயரோடு கூட பேசிக்கொண்டிருந்தார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. பரிசேயர்களும் வேதபாரகர்களும் தங்களை இஸ்ரவேலர்களுடைய போதகர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் அவர்கள் கருதி கொண்டிருந்தார்கள். மத்தேயு 23:2-3 வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ஆதி நாட்களிலே இருந்தே, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலேயே தீர்க்கதரிசிகளை, ராஜாக்களை ஆண்டவர் அவர்களுக்கு மெய்ப்பனாக, போதகனாக அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். சங்கீதம் 78வது அதிகாரம் 70ஆம் வசனத்திலிருந்து 72வது வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது, தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவரை எடுத்து இஸ்ரவேலை மேய்க்க அவரை அழைத்து கொண்டு வந்தார். தாவீதும் தன்னுடைய இருதயத்தின்படி உண்மையாய் அந்த ஜனங்களை அவன் மேய்த்தான், தன் திறமையின்படி அவர்களை நடத்தினான் என்று சொல்லி அந்த பகுதியிலே பார்க்கிறோம். அவர்களெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே பிதாவே மெய்ப்பனாக தன்னை அடையாளம் காட்டுகிற பொழுது, தாவீது அங்கே ஒரு நல்ல சிறிய மெய்ப்பனாக, அங்கே இருந்த சாமுவேல் தீர்க்கதரிசிகள் மற்றும் மோசே இவர்கள் எல்லாரும் மெய்ப்பர்களாக, அவர்கள் அங்கே சிறிய மேய்ப்பர்களாக, ஆண்டவருக்கு உதவி செய்கிற மேய்ப்பர்களாக அவர்கள் காணப்பட்டதை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 17-21 வரையிலும் பவுலும் இதை குறிப்பிட்டு சபைக்கு எழுதுகிறார். நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. நீ உன்னை குரனுக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா என்று சொல்லி அங்கே மெய்ப்பனாக தங்களை காட்டிக்கொள்ளுகிற அங்கே போதகர்களுக்கு, வேதபாரகர்களுக்கு, பரிசேயருக்கு இங்கே பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் இயேசு தன்னை ஜனங்களுக்கு தாமே மெய்ப்பன் என்றும் பரிசேயர்களை திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் மற்றும் ஓநாய்கள் என்றும் இந்த பகுதிகளிலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆடுகள் தங்கள் சொந்த லாபத்துக்காக அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், அல்லது அவர்களை அழித்து விடுகிறதிலும் அவர்கள் தீவிரமாக இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், ஓநாய்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசேயர்கள் பொய்யான சுயநல மெய்ப்பர்களாக இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் தேவன் ஜனங்களுடைய மெய்ப்பர் என்றும் பொய்யான மெய்ப்பர்களை கடுமையான வார்த்தைகளினால் விவரிக்கிறதையும் நான் பார்க்க முடியும். சங்கீதம் 81 இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல நடத்துகிறவரே செவிகொடும். தேவனும் தன்னை அங்கே பழைய ஏற்பாட்டில் ஒரு மெய்ப்பனாக தன்னை அடையாளப்படுத்துகிறார். ஏசாயா 40:11 மெய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று சொல்லி தேவனே தன்னை அங்கே ஒரு மெய்ப்பனாகவும் இஸ்ரவேலின் ஜனங்களை அங்கே ஆடுகளாகவும் அங்கே உருவகப்படுத்தி அங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஆடு மேய்க்கிற தொழிலை உடையவர்களாக இருந்தபடியினால இந்த உருவகத்தை பயன்படுத்தும் பொழுது தெளிவாக எந்தவித சந்தேகமுமின்றி புரிந்து கொள்வார்கள், நன்றாக புரியும் என்பதற்காக தேவனே இந்த உருவகத்தை பயன்படுத்தினார். அதை ஏசாயா 56 அவர் அங்கே
கள்ள மெய்ப்பர்களை குறித்து சொல்லும் பொழுது 11ஆம் வசனத்தில் பகுத்தறிவில்லாத மெய்ப்பர்கள் என்று சொல்லுகிறார். எரேமியா 23வது அதிகாரத்தில் சிதறடிக்கிற மெய்ப்பர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. எசேக்கியேலில் மெய்ப்பர்களை அலறுங்கள் என்று சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 34வது அதிகாரம் முழுவதிலும் மெய்ப்பர்களை குறித்து எழுதியிருக்கிறது. சகரியா 11வது அதிகாரம் 4லிருந்து 17 வரையிலும் இவைகள் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் பிதா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அதே காரியத்தை, அந்த ஆவிக்குரிய பாடத்தை தான் இங்கே இயேசு மீண்டும் நடத்துகிறதை பார்க்கிறோம். தன்னை நல்ல மெய்ப்பனாகவும் தன்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஜனங்களை ஆடுகளாகவும் ஆண்டவர் இங்கே உருவகப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். திருடர்கள், கொள்ளையர்கள் மற்றும் ஓநாய்கள் என்பதெல்லாம் தங்களுடைய சொந்த லாபத்திற்காக இரகசியமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ அவர்களை இரையாக்குகிற ஊழியர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வசனம் 8, 10, 12 இவைகளை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். திருடர்கள் என்றும், கொள்ளைக்காரர்கள் என்றும், ஓநாய்கள் என்றும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் 2ஆம் வசனத்தில் சரியான பாதையில் வருகிறவன்தான் நல்ல மேய்ப்பன், தேவன் அவரை நியமித்து மேய்க்கிற ஊழியத்துக்குள்ள ஜனங்களை கொண்டு வருவார்கள் என்பதை ஆண்டவர் காட்டுகிறார். தேவன்தான் ஒரு ஊழியனை நியமிக்க வேண்டும். அவர்தான் தெரிந்து கொண்டு அவருக்கென்று ஊழியத்தை கொடுக்க வேண்டும். அந்த ஊழியத்திற்குள் ஆடுகளை கொண்டு வருகிற வேலையை மேய்ப்பர்கள் செய்ய வேண்டும். வசனம் 3 கிறிஸ்துவிடம் விசுவாசிகளுக்கு அவர் எப்பொழுது பேசுகிறார், அவருடைய பேசுதலுக்கும் மற்றவர்கள் பேசுகிறதற்கும் வித்தியாசம் உண்டு என்பதை அறிவிக்கும் வண்ணமாக என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஒவ்வொரு மனுஷனும் அதிகாலை வேளையில் ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட முறையில் உறவாடும்படியாக அவரிடத்தில் உறவு சரியானதாக இருக்கும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை பேசுகிற மெய்ப்பர்கள் யார், அவருடைய வார்த்தைகளை பேசாமல் தங்களுடைய சுய லாபத்திற்கென்று தங்களுக்கு பேசுகிற மெய்ப்பர்கள் யார் என்கிறதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்கிற சத்தியத்தையும் இங்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய விரும்புகிற அந்த ஆடுகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறார் என்று சொல்லப்படுகிறது. வெளியே நடத்தி கொண்டு போகுதல் என்று சொன்னால் ஆண்டவர் நீரோடைக்கும் மேய்ச்சல் நிலத்திற்கும் அவர் நடத்தி செல்லுகிறார். சங்கீதம் 23:1-2 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகளை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லுகிறதே. அதன்படி ஆண்டவர் நம்மை மேய்க்கக்கூடியவராக இருக்கிறார். வசனம் 5 அந்நியர்களுடைய சத்தம், அதாவது பொய் போதகர்கள், அவர்களை குறித்து அந்நியருடைய சத்தம் என்று சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வசனம் 6 இந்த ஓமையின் கருத்தை அவர்கள் அறியாதபடியினாலே மறுபடியும் அவர்களை நோக்கி இன்னும் புரியும்படியாய் ஆண்டவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். நானே ஆடுகளுக்கு வாசல் என்று கற்றுக் கொடுக்கிறார். என்ன, அந்த நாட்களிலே மந்தைகளுக்குள்ளாக ஆடுகளை உள்ளே ஒவ்வொன்றாக பார்த்து ஒவ்வொன்றிற்கும் பெயர் வைத்து அந்த மேய்ப்பன் மேய்ச்சல் முடிந்த பின்பு உள்ளே அனுப்பிவிட்டு ஒவ்வொன்றாக பார்த்து அனுப்பிவிட்டு அந்த வாசலிலே அவன் கதவில்லாதபடியினால் அவன் குறுக்கே படுத்து கொள்வான். அப்படி குறுக்கே படுத்திருக்கும் பொழுது உள்ளே இருந்து ஆடுகள் வெளியே சென்றால் அவனை மிதித்து தான் செல்ல வேண்டும். அதே போல் வெளியேருந்து உள்ளே வருகிற காரியங்களும் அவனை மிதித்து தான் செல்ல வேண்டும். அத்தனையாக அவன் ஒரு வாசலாக, ஒரு கதவாக அந்த தன்னுடைய மந்தைக்கு அவன் இருப்பான் என்கிற காரியத்தையும் இங்கே ஆண்டவர் பேசுகிறார். எப்படி ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு ஒரு வாசலாக, ஒரு கதவாக இருந்து உள்ளே அனுப்பும் போதும் ஒவ்வொன்றாக பார்த்து அக்கறையோடு கூட அனுப்புகிறானோ, அதே வெளியே நடத்தி கொண்டு செல்லும் பொழுதும் ஒவ்வொன்றாக பார்த்து வெளியே அழைத்து கொண்டு செல்லுகிறானோ, அதே போல் விசுவாசிகளை, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஜனங்களை அவர் இரவும் பகலும் பாதுகாக்கிற ஒரு ஆண்டவராக, ஒரு இரட்சிப்பின் வாசலாகத்தான் தான் இருக்கிறேன் என்கிறதை இன்னும் புரியும்படியாக அவர்களுக்கு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள் என்று வசனம் 8 சொல்லுகிறாரே. அது மோசே, சாமுவேல், தாவீது இப்படிப்பட்ட நல்ல மெய்ப்பர்களை அவர் சொல்லவில்லை. அங்கே தங்களுடைய சுய லாபத்துக்காக, சுய ஆசைக்காக ஜனங்களை வஞ்சித்த மற்ற மெய்ப்பர்களை, ஆசாரியர்களை
ராஜாக்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றும் கள்ள தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தருகிற ஆவிக்குரிய பாடங்கள்னால நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லுகிறாரே. ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தேவ ஊழியர்கள், அவருக்கு உதவி செய்கிற சிறிய மேய்ப்பர்கள் நம்மை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துவார்கள். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்கிற காரியங்களானது அவர்களுடைய சுயாதீனத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் அத்தனை சுயாதீனத்தோடு கூட நடத்தி நம்மை பராமரிக்கிறவராக, பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்கிற காரியத்தை அங்கே இயேசு அவர்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக கற்றுக் கொடுக்கிறார். இதே அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் அவன் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் அவனுக்காக கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கமெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் வசனம் 10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றியவன் வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறாரே. திருடர்கள் தேவனுடைய மகிமையை திருட முயற்சிக்கிறார்கள். தேவனுக்கு சேர வேண்டிய மகிமையை, தேவனுக்கு சேர வேண்டிய கனத்தை அவர்கள் தங்களுக்கு எடுத்துக்கொள்ளுகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை மனிதர்களிடமிருந்து எடுத்து போட்டுவிட்டு தங்களுடைய சொந்த சுயலாபத்திற்கென்று பேசுகிற வார்த்தைகளினால் அவர்களை நிறைக்க முயற்சிக்கிறார்கள். இப்படியாக அந்த மனிதர்களை, விசுவாசிகளை அவர்கள் அழித்துவிட முயற்சிக்கிறார்கள். மனிதன் நித்திய ஜீவனும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பெற்றுக்கொள்ளத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதற்காகத்தான் ஜீவனை, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லுகிறார். இது சிலுவை மரணத்தை குறிக்கிறது. ஆண்டவர் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக வந்திருக்கிறார் என்கிற கருத்தை இங்கே சொல்லுகிறார். 12ஆம் வசனத்தில் கூலியால், அதாவது பணத்துக்காக தேவ ஜனங்களை மேய்க்கிறவன், சொந்த லாபத்துக்காக மேய்க்கிறவன் அந்த ஆடுகளின் மேலே அன்பாக இருக்க மாட்டான். ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே தன்னுடைய ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்கவும் அவர் ஆயத்தமாக வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் அவருடைய சொல் கேட்கிற ஆடுகளாக, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாக, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஆடுகளாக, அவர் நடத்தி கொண்டு போகிற இடத்திற்கு கடந்து செல்லுகிறவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகளை கொண்டு போய் விடுகிறார் என்கிற அந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையையும் நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.